Praise the Lord. God bless you all. சகரியா அதிகாரம் 5 கேள்விகள் மற்றும் பதில்கள். கேள்வி எண் 1. கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் சகரியா எப்படிப்பட்ட புத்தகச் சுருளை கண்டான்? பறக்கிற சகரியா 5 அதிகாரம் 1 கேள்வி எண் 2. பறக்கிற புத்தகச் சுருளின் நீளம் எவ்வளவு? முழம் சகரியா 5 அதிகாரம் 2 கேள்வி எண் 3. பறக்கிற புத்தகச் சுருளின் அகலம் எவ்வளவு? முழம் சகரியா 5 அதிகாரம் 2 கேள்வி எண் 4. பறக்கிற புத்தகச் சுருள் என்ன என்று தூதன் கூறினான்? பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம் சகரியா 5 அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். கேள்வி எண் 5. புத்தகச் சுருளின் ஒரு புறத்தில் இருக்கிறது படி அழிக்கப்பட்டு போவது யார்? எந்த திருடனும் சகரியா 5 அதிகாரம் 3 கேள்வி எண் 6. புத்தகச் சுருளின் மறுபுறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவது யார்? ஆணையிடுகிற எவனும் சகரியா 5 அதிகாரம் 3 கேள்வி எண் 7. புத்தகச் சுருள் யாருடைய வீட்டில் வரும்? திருடன் வீட்டிலும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் சகரியா 5 அதிகாரம் 4 கேள்வி எண் 8. திருடன் வீட்டிலும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வரும் புத்தகச் சுருள் எங்கே தங்கும்? வீட்டின் நடுவில் சகரியா 5 அதிகாரம் 4 கேள்வி எண் 9. வீட்டின் நடுவில் வந்து தங்கும் புத்தகச் சுருள் எவைகளை நிர்மூலமாக்கும்படி புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார்? மரங்களோடும் கல்லுகளோடும் சகரியா 5 அதிகாரம் 4 கேள்வி எண் 10. பூமி எங்கும் அவர்களுடைய கண்ணோக்கம் என்று எதை குறித்து கூறப்பட்டுள்ளது? ஒரு மரக்காலை சகரியா 5 அதிகாரம் 6 கேள்வி எண் 11. ஒரு தாளந்து நிறைய தூக்கி வரப்பட்டது எது? ஈய மூடி சகரியா 5 அதிகாரம் 7 கேள்வி எண் 12. எவ்வளவு நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது? ஒரு தாளந்து நிறையான சகரியா 5 அதிகாரம் 7 கேள்வி எண் 13. மரக்காலின் நடுவிலே உட்கார்ந்திருந்தது யார்? ஒரு ஸ்திரீ சகரியா 5 அதிகாரம் 7 கேள்வி எண் 14. மரக்காலின் நடுவிலே உட்கார்ந்திருந்த ஸ்திரீயை பார்த்து என்னவென்று சொல்லப்பட்டது? அக்கிரமக்காரி சகரியா 5 அதிகாரம் 8 கேள்வி எண் 15. மரக்காலுக்குள்ளே தள்ளப்பட்டது யார்? மரக்காலின் நடுவிலே உட்கார்ந்திருந்த ஸ்திரீ சகரியா 5 அதிகாரம் 8 கேள்வி எண் 16. மரக்காலின் நடுவிலே உட்கார்ந்திருந்த ஸ்திரீயை மரக்காலுக்குள்ளே தள்ளி மரக்காலின் வாயிலில் போடப்பட்டது என்ன? ஈய கட்டி சகரியா 5 அதிகாரம் 8 கேள்வி எண் 17. புறப்பட்டு வருகிற ஸ்திரீகளுக்கு இருந்த செட்டைகள் எப்படி இருந்தது? நாரையின் செட்டைகளுக்கொத்த செட்டைகள் சகரியா 5 அதிகாரம் 9 கேள்வி எண் 18. நாரையின் செட்டைகளுக்கொத்த செட்டைகளில் இருந்தது என்ன? காற்று சகரியா 5 அதிகாரம் 9 வசனம்.
கேள்வி எண் 19. மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனது யார்? ரெண்டு ஸ்திரீகள். சகரியா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 20. மரக்காலை எங்கு ஸ்திரீகள் கொண்டு போகிறார்கள் என்று தூதன் கூறினான்? சினேயா தேசத்தில். சகரியா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 21. மரக்காலை எதற்கு சினேயா தேசத்தில் கொண்டு போவதாக தூதன் கூறினான்? ஒரு வீட்டை கட்டும்படிக்கு. சகரியா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Thank you for watching.